வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி. இதில் நான் ராகு மே மாதம் 19ஆம் தேதி விடியற்காலை 5 மணிக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார். கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில். ஏன்னா ராகு தலை கேதுவால். ஸோ அவங்க ஒரு 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பயிற்சி அந்த நேரத்தில் நடக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா, அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன பலன், அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி 1, 2, 3 பாதம், அப்புறம் சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இதில் இந்த 9 பாதங்களை கொண்டது கும்பராசி. அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம். அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன், சதயத்தில் என்ன பலன், அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் அடுத்த அதோடைய 2ஆம் பகுதியாக கேதுவுடைய பயிற்சி எப்படின்னா, முதல்ல உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அதற்கப்புறம் மகன் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2026ஆம் வருஷம். அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது 19th மே, இதுலேருந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா அது 5th டிசம்பர். ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இவர்களுடைய பயிற்சி. அதில் ராகுவானவர் மே மாதம் 19ஆம் தேதி 8ஆம் வீட்டிற்குள் வருகிறார். 9ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். கேதுவானவர் 2ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். 3ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீடு. இந்த பயிற்சி நன்மையா தீமையா? நன்மைன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், சாதாரண ஜாதகத்தில் எப்படி இருந்தால் சர்பதோஷமோ. அப்போ என்னதான் செய்ய போகிறது? ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. 8ல் ராகு. 8 என்றால் மறைவு ஸ்தானம். ராகு என்றாலே நிழல், இருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் வீட்டில் ராகு செல்லும் பொழுது முக்கியமான ஒரு தொழில் என்னென்னா எஸ்பினேஜ். அதாவது இந்த உளவுத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் பல விஷயங்களெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் கண்டுபிடிப்பாங்க. சரி, நான் உளவுத்துறையெல்லாம் இல்லை, பல ரகசியங்கள் உங்களுக்கு சேரும். நீங்கள் ஒரு மேக்சின், ஒரு இதில் ஜேர்னலிசமில் இருக்கலாம், இல்லை இது இருக்கலாம், உளவுத்துறையில் இருக்கலாம், இல்லை தியானம் தவம் சித்திக்கும், 3ஆம் கண் திறக்கும், இதெல்லாம் நடக்கும் 8ல் ராகு போயிட்டு இருக்கும்போது. அதாவது மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னா அது 8ல் ராகு இருக்கிறான்னு அர்த்தம். செய்ய முடியாதெல்லாம். வெளிநாட்டு பயணம் 100% ஏற்படும், போயிட்டு வரலாம். அது ஒரு குறுகிய கால பிரயாணமாக போகிறவங்க இருக்காங்க. இல்லைன்னா அங்கே போய் செட்டில் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுவும் பாசிபிள். ஸோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல யோகங்களையும் தருகிறார், எதிர்பாராத நல்ல திருப்பங்களையும் தருகிறார். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், சில குறுக்கு வழியில் நம்ம ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவார். எப்போவுமே நீ குறுக்கு வழியில் போனால், சர்ப்பதோஷம்னா என்ன, ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்போ அதுவும் தானே அதுக்கு கூட வரும். நீ நிம்மதியாக உட்கார முடியாத, நான் டேபிளுக்கு அடியில் காசு வாங்குறேன், மாட்டிப்பேனா? மாட்டிக்க மாட்டேன். நிம்மதியாக இருப்பேனா? நிம்மதியின் விலை என்னன்னு கேட்பேன். விலை கொடுத்தா கிடைக்குமா? அது கிடைக்காதே, அதான பிரச்சனை. இல்லைன்னா அதுக்கான விலையும் கொடுத்துருவே. ஸோ இதான். அப்போது ரகசிய நடவடிக்கைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறியா? இப்போ செய்யலாம், ஆனால் தயவுசெய்து செய்யாதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மாதிரியான ஸ்கோப் இருந்தாலும் தப்பிச்சுப்பீங்க, மாட்டிக்க மாட்டீங்க. இதெல்லாம் தான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு.
அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும், அதை நல்ல வழியில் நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல வழி அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஒரு தீமை நடக்காமல் இருப்பதற்கு. அதுதான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கும். என்னென்னா, ஒரு உண்மையை சொல்வதால் பெரிய பாதகம் வரும் என்றால் அந்த உண்மையை மறைப்பதில் தவறில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான். யாரோ ஒரு பொண்ணு பாவம் கெட்டு போயிட்டா, நான் உண்மை விளம்பி டேய் அந்த பொண்ணு நாசமாயிட்டாடா அது அப்படின்னா என்ன, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு, நிம்மதியான வாழ்க்கையை நீ கெடுத்துருவேன். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு உண்மை, சில உண்மைகளை சில இடங்களில் சொன்னால் பிரச்சனை, சொல்லாதே அப்படின்றதான் சொல்கிறார் ஹிட்லர் ராகு. சரி, இந்த ஹிட்லர் இருக்கக்கூடிய ராகுவால் நன்மைகளா? நிறையா நன்மைகள் இருக்க, எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீ செய்யலாம். பட் த வாட்ச்வேர்ட் இஸ் சீக்ரசி. எல்லா தகவல்களும் உன்னை நாடி வரும். அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். வித் இன்ஃபர்மேஷன் யூ கேன் டூ ஒண்டர்ஸ். உளவுத்துறை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம். பல விஷயங்களை அவங்களால டேப் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு உளவு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறேன், பண்ணு. இது ஒரு கண்ட்ரிக்கு இப்போ பொருத்தம். லான்ச் பண்ண முடியும். அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு நோண்டி பார்க்க முடியும். அப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுற காலம் இதுதான். அப்படின்ற கடகராசிக்காரராக நீ இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான உன்னுடைய எண்ணங்கள் ஈடேறும், நிறைவேறும். சாரங்களை பார்க்கலாம். முதல்ல குருவினுடைய சாரம். குரு பரிபூர்ண யோகத்தை தருபவர் உங்களுக்கு. இவருடைய சாரத்தில் இவர் செல்லக்கூடிய காலம் மே 19 24 நவம்பர் வரைக்கும். அப்போது என்ன விஷயங்கள் இதில்? குருன்னா நாலெட்ஜ். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரமாதமாக படிப்பாங்க. இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும். அதாவது இன்றைக்கி ஐடியில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய முடியும். அதான் சொல்லியிருந்தாங்க, எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், நிறைவாக தான் இருக்கேன்னா, ஒருத்தன் வாட்ஸ்அப்னு ஒன்று கண்டுபிடிச்சா அதை இன்றையதாக ஆகிட்டான். அது வெறும் பரிமாற்றம் தானே, தகவல் பரிமாற்றம் தானே. அதை அடாப்டபுளாகவும் சூட்டபுளாகவும் அவன் டிசைன் பண்ணுறான். ஸோ இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. அதில் நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய யூனிக்னஸ் அப்படின்னா இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி பேசுகிறது. சரி, பிகாசஸ்னு ஒரு இது கண்டுபிடிச்சான் இஸ்ரேலில். அவன் நம்ம ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்தது, இதை வச்சு எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறான். நம்ம ஊர் பாலிட்டிஷனே ஆப்போனன்ட்ஸு அப்போசிஷனை ஓட்டு கேட்குறான்னு சொல்லி பெரிய இஷ்யூலாம் ஆச்சு. அப்போ சீக்ரெட்டிவ் வெப்பன் அது. ஸோ இது மாதிரிலாம் சொல்லலாம். நாலெட்ஜ். அப்போது குரு தான் அந்த நாலெட்ஜை கொடுக்குறார். நாலெட்ஜ் பலவேறு வகைப்படும். சில விஷயங்கள் ரகசியங்கள்னு சொல்லப்படும். ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை. ரகசிய காப்பு பிரமாணம்னே ஒன்று இருக்குது மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம். அவன் எந்த காப்பை போட்டுக்க போகிறானோ, எந்த காப்பை எடுத்துக்கிறானோ தெரில, அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் லால இருக்குது. அப்போ நாட்டின் ரகசியங்களை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, ரகசியங்களை விற்றா எனக்கு எவ்வளோ டப்பு கிடைக்கும்னு நம்ம ஆளுங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. ஏன்னா புத்தி, எகைன் புத்தி தான். புத்தி சரியாக வேலை செய்கிறதா, கோணெல்லாம் வேலை செய்யுதா? அப்போ முதல் பகுதி குரு நாலெட்ஜை கொடுக்கறது. அது நல்ல நாலெட்ஜா கெட்ட நாலெட்ஜா? நல்லதை நீ தேர்ந்தெடு. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பர் சக்ஸஸ், எக்ஸலண்ட் பிரேக் த்ரூ எல்லாமே நடக்கும். அடுத்து அவர் சொந்த காலில் வரார். எப்போ? நவம்பர் மாதம் 24ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் சதய நட்சத்திரம். சொந்த காலில் வரும்போது இஸ் ஆல் த மோர் பவர்ஃபுல். அப்போ 8ஆம் வீட்டினுடைய அந்த பரிபூர்ணமான பவர் இஸ் அன்லீஷ்ட். அப்படின்னா ஒரு முக்கிய விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஞானம் அடைகிறேன், முக்தி அடைகிறேன், என் 3ஆம் கண் திறந்தது, நல்ல விஷயம் தானே. நான் இந்த உலகுக்கு நன்மைகளை செய்ய போகிறேன், நான் போதைப் பொருளை வைக்கப் போகிறேன், பாம் வைக்க போகிறேன். இதையும் டேஞ்சரஸாக செய்யக்கூடிய காலமாக அமையலாம். அப்போது நல்லதை தயவு செஞ்சு தேர்ந்தெடு. நீ கெட்டதை தேர்ந்தெடுத்த அதே ராகு என்ன பண்ணுவார்? உன்னை போட்டு தள்ளிடுவார் அவர். ஏன்னா உனக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, தூக்கம் கெட்டது, உடல் கெட்டது, எல்லாம் கெட்டது உனக்கு. அதோட
ஸோ அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. நல்லதை தேர்ந்தெடுத்தால் நிம்மதியாக இருக்கலாம், இவ்வளோதான் விஷயம். அப்போது இதுக்கும் வழி உண்டு, அதற்கும் வழி உண்டு. 8 சதயத்தில் ராகு செல்லும் பொழுது அதற்கு அடுத்து அவிட்டத்தில் செல்கிறார். எப்போ? ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் 2026. ஸோ இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு செவ்வாயானவர் 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உடையவர். எக்ஸலன்ஸ் இன் யுவர் கெரியர் டெவலப்மெண்ட்ஸ், கெரியரில் பெரிய சக்ஸஸை கொடுக்கறது, கெரியரில் ஒரு பர்ஃபெக்ஷனை கொடுக்கறது, சொந்தமாக வீடு வாங்கணுன்ற எண்ணங்கள் நிறைவேறும், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் போகணும்னு நினச்சா அதை நிறைவேறும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். யோகமான காலம், நிறைந்த வருவாயை தரக்கூடிய காலம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையும். ஸோ இப்படி தான் அதோடைய சீக்வன்ஸ் வருது உங்களுக்கு. கேதுவினுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். மே 19ஆம் தேதி தொடங்கி 2 மாதங்கள், 20 ஜூன் ப்ரிசைஸாக, சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தில் அவர் டிரான்சிட் ஆகிறார். நல்ல தன வருவாய் வருவதற்கான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். அவர் தரமாட்டார், ஆனால் காண்பிப்பார். சில நேரங்களில் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் நமக்கு கிடைக்கும், அரசாங்க சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், பெரிய ஒரு மினிஸ்டர் போன்றவர்களுடைய ஒரு உதவி கரம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலம். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை ஊறும். அதே நேரத்தில் 2ல் கேது, உங்களுக்கு 2ல் கேது இருந்தால் சட்டுன்னு வாயில் போய் வராது. ஆனால் பேசும்போது ரொம்ப ஃபேமாக இருக்கும் உங்கள் பேச்சு. இன்னும் அந்த என்ன பட்டவர்தனமாக பேசுகிறான்னு ஒருத்தன் சொல்லுவான், இன்னும் சொல்லுவான், டே நாக பிடிக்கிற மாதிரி பேசுகிறான்டாவன் அப்படிமா. ஆனால் அது தீய வார்த்தைன்னு சொல்ல முடியாது. நாக பிடிக்கிற மாதிரி பேசுகிறதுங்கிறது உண்மையை போட்டு பட்டவர்தனமாக உடைக்கிறது தான். 2ல் இருக்கக்கூடிய கேது அதை செய்வார். அதே நேரத்தில் சரக்கு உள்ளே போயிடுச்சுன்னா வேண்டாத வார்த்தைகள், தமிழில் புது டிக்ஷனரியே போடலாம். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆங்கிலம் எதாக இருந்தாலும் சரி, புது டிக்ஷனரி, புது வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி பேசுவோம். புதுசாக திட்டுறான்டா வேமா. அதையும் கேது செய்வார். வாய் துர்நாற்றம், அது வேற வாய், இது நாரவாய்பார், அது மாதிரி இது நாரவாய் ஆகிடும். அதுக்கும் பாசிபிள். அதனால தான் கேது 2ஆம் இடத்தில் இருக்கும்போது, ஒரு வார்த்தையை நீ வெளியில் விட்டேன்னா அந்த வார்த்தைக்கு நீ அப்புறம் சொந்தக்காரன் இல்லை. ஒருத்தர் அசிங்கமாக திட்ட அப்புறம் டேய் நான் தெரியாமல் பேசிட்டேன்டா, நான் ஒத்துப்பானா? அப்போது வெளியில் விடும்போது நீ சென்சார் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஆனால் வாயில் வந்துடும், அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணு. 2ல் கேது தான் சாத்தியம். எது? வார்த்தையை விடுறது. கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உன் திறமை, ஞாபகத்தில் வச்சுங்க. அப்புறம் அவர் சுக்கிரனுடைய சாரத்தில் செல்கிறார். சுக்கிரனுடைய சாரத்தில் அவர் செல்லக்கூடிய காலம் மார்ச் 30 முடியும். ஆரம்பம் ஜூன் 20 தொடங்கி மார்ச் 30. பூர நட்சத்திரம். முக்கியமாக கணவன் மனைவி உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவன் சொல்லுவான், மனசில் இருக்கிறது தானே வெளில வரும், சொல்லிட்டல்ல. பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வடிவேல் கோவை சரலாம் அடிப்பார், அப்புறம் சில படங்களில் கோவை சரலாம் வடிவேல் அடிப்பாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் பெருசாக போடும். கேது அடித்தடியை பற்றிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேது அடித்தடிலாம். ஸோ இதெல்லாம் என்னாகும், உறவு முறைகளில் விரிசல்கள் வரக்கூடிய காலம், உறவு முறையில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் இவன் ஏதாவது டேபிள் கடையெல்லாம் வாங்கிட்டு இருப்பான், ஒய்ஃப் ரொம்ப பாவம், ரொம்ப நியாயமாக இருப்பாங்க, தர்மத்தோடு இருப்பாங்க, அது ஒரு சாரார். இன்னொரு சாரார் ஒய்ஃப் எப்படி, டேய் வேண்ட மாதிரி உட்காந்துருக்கேடா, எதாவது செஞ்சேடா நீ அப்படின்னு கேட்குற ஒய்ஃபும் இப்போ இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விதம் பிரச்சனைகள் உருவாகும், ஸ்பாயிலிங் த ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ஏற்படும். கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலம். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். அப்போ ரிலேஷன்ஷிப் கெடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? 1 நம் நடவடிக்கை, 2 வாய் தாயா சத்ரு, குறைஞ்சபட்சம் வாயை அடக்கு,
அப்புறம் நடவடிக்கையை சீர்படுத்து. அப்போ இந்த எஃபெக்ட் வராது. மார்ச் 30 தொடங்கி 5 டிசம்பர் இந்த காலகட்டத்தில் அவர் டிரான்சிட் ஆகுது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் கேதுவினால். கேதுவின் தன்மை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் தானம் தர்மம் கொடுக்குறீங்க, உங்களை வாழ்த்துவாங்க, இவரை விட சிறப்பானவர். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், அப்போ தனத்தை இழப்பு. அதனால தான் தானம் சொன்னேன். தனமத்தை இழக்கக்கூடிய காலம். நான் பெரிய லாபம் வரும்னு சொல்லி ஒரு இடத்துல இறங்குவேன், அந்த இடத்துல எனக்கு ரிவெட் அடித்து அனுப்பிச்சிடுவாங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லுவார் வள்ளலார். நல்ல விஷயத்துக்கு சொல்கிறார் அவர். கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும். நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், எல்லாம் இப்படி தான் நடக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்தை செய்யும்போது ஓரளவுக்கு நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். ஞானத்துக்கு மிக மிக உகந்த காலம் அவர் சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது. தத்துவ பேச்சு, ஞான பேச்சுகள் போன்ற விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஞான பேச்சை பேசுவாங்க, தத்துவ பேச்சை பேசுவாங்க, சைடில் பேக்கெட்டை ரொப்பிப்பாங்க. எல்லாம் இருக்கையா அவன் திறமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், லஞ்சம் வாங்கினா அவனை பிடிச்சி உள்ளே போடு. ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, காசு கொடுத்தா வேலையை கச்சிதமாக முடிச்சு கொடுப்பார். ஏன்னா அவன் சம்பளம் வாங்கி லஞ்சம் வாங்கின்னு இருக்கான், அவனுக்கு நல்லவன்ற பட்டம். ஏன்னா லஞ்சம் வாங்கி ஏமாற்ற மாட்டானான், அதனால் அவன் நல்லவன். ஸோ நம்ம அப்படி ஆகிட்டோம். நம்மளை என்ன சொல்ல முடியும், நம்ம நிலைமை அப்படி ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஞானத்தை போல் வேஷம் போட போனா இல்லை உண்மையில் ஞானமானா தெரியாது, ஆனால் ஞான பேச்சுக்களையாவது அட்லீஸ்ட் பேசுவோம். ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. அப்போது கேதுவினுடைய இந்த 2ஆம் வீடு என்பது ரொம்ப டெலிகேட். இது சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலைன்னா ஆஃபீஸில் பாஸோட கெட்ட பேர், வீட்டில் ஒய்ஃபோட கெட்ட பேர், உறவுகளெல்லாம் மாஞ்சு உங்களை வசப்பாடுவாங்க. அவங்க எதிர்த்தாப்பில் பாடினா பாட முடியாது. ஏன்னா உங்களுக்கு 2ல் கேது, டிக்ஷனில் இல்லாத வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. அதனால் பின்னால் போய் புலம்புவாங்க, ஐயோ அந்த ஆள்கிட்ட வாங்கி கொடுத்துறாத அப்படின்னு. ஸோ இது மாதிரியான ஒரு எஃபெக்டை தான் சொல்கிறது. ஆனால் மற்ற கிரகங்கள் மற்ற கேரக்டர்லாம் வேறு. ராகு கேதுவனுடைய தன்மையை பற்றி தான் இதில் நான் பேசுகிறதுனால இதை பற்றி இப்படியும் ஒரு எஃபெக்ட் இதில் க்ரியேட் ஆகுதுங்கிறது தான் உங்களுக்கு பேசுகிறேன். அதனால் அதுதான் நானா எப்படி என்ன தப்பாக சொல்கிறேன்லாம் நினைக்க வேண்டாம். இது ஒரு பார்ட், ஒரு சைடு, ஒரு ரூம். வீட்டில் டாய்லெட்டும் இருக்குது, பூஜா ரூமும் இருக்குது, பெட்ரூமும் இருக்குது, ரிசப்ஷன் ரூமும் இருக்குது. அது மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நல்ல தன்மையை எல்லாத்தையும் கொடுக்குறது அதோடைய கலவை தான். நீங்கள் அதில் இந்த ஒரு எஃபெக்ட், இந்த டிரான்சிட்டில் வரக்கூடிய எஃபெக்ட் இப்படி இருக்கலாம். அதனால் அதை சரி பண்ணுங்க. அதை ஒழுங்காக வைக்கும்போது என்னாகும், அதுதான் விதியா மதியான்னு சொல்கிறது. நான் ஓட் பண்ணுறது மதிக்கு தான். ஏன்னா சில நேரங்களில் மோசமான விதி இருக்கும்போது அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், அதை மீறி சில விதி நடக்கலாம். ஆனால் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.